ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி அகைன் ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. இப்போ சென்னையிலேருந்து இல்லை, கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ இப்போ மணி ஒரு 5 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து மூணார் போய்கிட்டு இருக்கேன். ஆஹா, ரெண்டு வண்டியில் போயிட்டுருக்கோம். ஒன்று புல்லட்டு, ஒன்று டியூக்கு. இன்னைக்கு பார்ப்போம் எப்படி வீடியோ எடுக்கிறேன்ட்டு. கோயம்புத்தூர்லேருந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரிப்பு போகிறேன். எத்தனை நாள் போகிறோம்னா 2 நாள். இப்போதைக்கு மூணார் மட்டும் பிளான். மூணார்லேருந்து என்ன சரௌண்டிங்ஸ் என்ன 40 கிலோமீட்டரில் இந்த வட்டவடா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வட்டவடா போயிட்டு வேறு எங்கேயாச்சும் இடம் இருந்தால் போகிறது, இல்லாட்டி ரிட்டன். ஸோ கரெக்டாக 2 days ஸ்டே. 3rd day வந்து அங்கேருந்து ரிட்டன் கிளம்புறது தான் பிளான். அரௌண்ட் 200 கிலோமீட்டர்னு சொல்லலாம். 180 நினைக்கிறேன். 200 கிலோமீட்டர் ரவுண்டாக வச்சுக்கிட்டேன். சம்மர் டைமில் தான் நாங்கள் ட்ரிப்பு போயிட்டுருக்கோம். வெயில் கொளுத்துது, இருந்தாலும் போகலாம். பட்ஜெட் ட்ரிப் ஆச்சே, சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஊட்டி போகலாம். ஊட்டி ஆல்ரெடி நிறைய வாட்டி போயாச்சு, சரின்னு சொல்லிட்டு மூணார் பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு கொச்சின் போகலான்னு பிளான் பண்ணோம். கொச்சினில் அப்புறம் ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, மூணார் போகலாம், ஹில் ஸ்டேஷனாக தேடிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளானை மாற்றிடுச்சு. காந்திபுரம் கிட்ட வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் மேப் தான் போடணும். இங்கே மட்டும் நம்ம பையனை பிக்கப் பண்ணிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மூணார். காந்திபுரம் வந்து ரொம்ப நாளாச்சு. இந்த பொள்ளாச்சி ரோட்டில் ஓட்டவே வண்டி அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து அப்புறம் உடுமல்பேட்டை போயிட்டு உடுமல்பேட்டிலேருந்து ரைட் எடுத்து நேராக மூணார் தான் போகணும். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். முன்னாடி ஒரு லக்கேஜ் வந்துருச்சு, அங்கே ஒரு லக்கேஜ். இந்த இடம் அழகா இருக்கும். அப்படியே போய்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணுறேன். நான் என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கோப்ரோ பேட்டரி. ஸோ அதை வச்சு தான் இத்தனை நாள் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் வீடியோ போடுறதில்ல. ஒன்றையே ரீசார்ஜ் பண்ணி திரும்ப போட்டுக்கிறேன். பொள்ளாச்சி வந்துட்டோம். பழனி 65, கரூர் 120, திருப்பூர் 64. நாங்கள் எங்கே போகணுன்னு எங்களுக்கே தெரில. இந்த ரோட்டு தானா? நாங்கள் ஒரு 3-4 வருஷம் முன்னாடி வால்பாறை போனோம் அறியாத வயசில்.
ரொம்ப செமையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப மூணாறு போகிறோம். இந்த ரோடு ஓட்டவே ஆகாகா ஆகாகா ஓகோகோன்னு இருக்குங்க. ஒரு மூணாருக்கு 70 கிலோமீட்டர் இருக்குது. இந்த லொக்கேஷன் செமையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கேமரா ஆன் பண்ணிட்டேன். இங்கே வரேங்க ஸ்டேஷன். ஃபுல்லாக மலை, இங்கேயும் மலை. ஆனால் தலைவன் அப்படியே சூரிய பகவான் வேற வந்துட்டான் பக்கத்தில். நான் மூணார் 74 போட்டிருக்கு. டூ வீலருக்கு 20, கார் வேனுக்கு 50, ஹெவி வெஹிக்கிளுக்கு 100, பஸ் லாரிக்கு விட்டு எடுத்துகிட்டு போகணும். கிளைமேட்டு நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. இப்போ மணி 10 ஆகுது. 10:30 மணிக்கு உண்மையாகவே வெதர் சூப்பராக இருக்குது. வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் சில்லுன்னு இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். பட்டு ஆஃப்டர்நூன்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. ஆஃப்டர்நூன் மேபி இந்த பிளேஸ் ஒர்த்து பிளேஸு. பட்டு கோப்ரோ சதி பண்ணுது, வீடியோ எடுக்க முடியல. மொபைல்லேயே எடுக்க சொல்லியிருக்கேன். மொபைலில் இருக்க வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி மூணார் டவுனுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து நாங்கள் ரூம் புக் பண்ணியிருக்க இடம் 5 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். அது இங்கே எங்கேயாச்சும் இருந்து மேப் தான் போடணும். சரி, மேப் பார்த்துட்டு ஸோ
ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ரூமை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னைக்கு ஓரளவுக்கு க்ரௌடு இருக்கு ரம்ஜான்ங்கிறதுனால. உள்ள நான் ரூமை புக் பண்ணியிருக்கேன். திரும்ப ஏறும்போது என்ன ஆக போகுதுன்னு தெரில. சுத்தம்